ஆபிரகாமும் அவர் மனைவி சாராவையும் அடக்கம் செய்தனர். அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரெபெக்காவையும் அடக்கம் செய்தனர். அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன். அந்நிலமும் அக்கல்லறையும் இத்திடமிருந்து விலைக்கு வாங்க பெற்றவை. யாக்கோபு தாம் புதர்களுக்காக கட்டளைகளை வழங்கி முடித்த பின் தம் கால்களை படுக்கையினுள் மடக்கிக் கொண்டு உயிர் நீத்து தாம் இனத்துடன் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். அப்பொழுது யோசேப்பின் சகோதரர்கள் தங்கள் தந்தை இறந்துவிட்டதைக் கண்டு, யோசேப்பு நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமையையும் கருதி இப்பொழுது நம்மை வெறுத்து உறுதியாக பழி வாங்குவார் என்று எண்ணினர். எனவே அவர்கள் யோசேப்புக்கு இவ்வாறு செய்து அனுப்பினர்: உன் தந்தை இருப்பதற்கு முன் உன் சகோதரர்களுக்கு தீங்கிழந்ததன் மூலம் உண்டான குற்றப்பழியையும் பாவத்தையும் மன்னித்துவிடு என்று யோசேப்புக்கு சொல்லுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே இப்பொழுது உன் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாக எங்களின் குற்றப்பழியை மன்னித்தள்ளும். அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்த போது யோசேப்பு அழுதார். அவர் சகோதரன் அழுது அவர் முன் தாழ்பணிந்து, நாங்கள் உம் அடிமைகள் என்றனர். யோசேப்பு அவரிடம், அஞ்சாதீர்கள், நான் கடவுளுக்கு இணையானவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்த நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மைக்காக மாற்றிவிட்டார். ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார். இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். அவருடன் இதமாக பேசி வந்தார். யோசேப்பும் அவர் தந்தையின் வீட்டாரும் எகிப்தில் குடியிருந்தனர். யோசேப்பு 110 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். எப்ராமின் 3ஆம் தலைமுறையை பார்க்கும் வரையிலும் மனேசியின் மகன் மக்கீரியின் குழந்தைகள் தம் மடியில் விளையாடும் வரையிலும் யோசேப்பு உயிர் வாழ்ந்தார். யோசேப்பு தம் சகோதரிடம், நான் சாகும் வேலை வந்துவிட்டது, ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தாம் கொடுப்பதற்காக வாக்களித்த நாட்டிற்கு இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்து செல்வார் என்றார். மீண்டும் யோசேப்பு, கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். அப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி இஸ்ரேல் புதரிடம் உறுதிமொழி பெற்றுக்கொண்டார். யோசேப்பு தாம் 110ஆம் வயதில் இறந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலை பாடல் பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர் தம் செயல்களை மக்களிடங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம்
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயர்செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல்தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு அஞ்சியுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் நிற்பதில்லையா? எனினும் அவற்றுக்குள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுறையெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையிலும் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையின் முன்னிலையிலும் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று அன்னை மரியாவுடைய நினைவு நாளை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். இந்த அன்னையின் விளைவாக இருக்கின்ற நாம் எவ்வாறு அன்னை ஆண்டவருடைய திருவுள்ளப்படி உலகத்தில் வாழ்ந்து இறைவனுக்காக சாட்சியும் மகளாக இருந்தார், அதே போல நாம் ஆண்டவருடைய திரு உள்ளத்தின்படி நடக்கக்கூடிய ஆற்றலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக விழாவை ஒவ்வொருவருமே அழைக்கின்றது. இந்த நாளில் இன்றைய முதல் வாசகத்தை நாம் சற்று தியானித்து பார்த்தோம் என்றால் 2 பேர் மரணத்தை குறிக்கின்றது. யாருடைய மரணத்தை குறிக்கிறது? 2 நபர் மரணம். ஒன்று யாக்கோபு, இன்னொன்று யோசேப்பு. 2 பேருமே ஒரே கருத்தை சொல்றாங்க. என்னுடைய உடலை எது கொண்டு போனோம்? கானான் தேசத்தினுடைய கடவுள் விடுத்த கானான் தேசத்தில் என்னுடைய உடலை நீங்கள் வையுங்கள். இன்னைக்கு பல நேரங்களை மூடு இருக்கின்றவர்களுக்கு கல்லறை ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. அப்படித்தானே? நான் நேற்று கூட ஒரு நபர் ஆபீஸுக்கு வந்து கல்லறைக்கு மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு குடும்பத்தில் 2 கல்லறை இருக்குது. ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று கல்பனையில் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, அந்த தான் ஐபேட் இருக்காங்க. கல்பனையில் இருக்குது, என்னுடைய தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, அங்கே நாங்கள் போக மாட்டோம். அடுத்து இங்கே இருக்கிற
பண்ணி கொண்டு போனாங்க. சில நேரம் நம்ம ஊர்லயும் நம்ம வீட்லயும் சில நேரம் நடக்கும். 2-3 வருடமாக பெங்களூரில் இருக்கிறேன். 3 வருடம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை எங்க அப்படின்னா கல்றை தான் பிரச்சனை, வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. யார் பிரச்சனை பண்றது? தன்னுடைய சொந்த சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம். போட்டி ஏன் தான் தெரியல. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இருக்கிறோம். சில நேரம் கல்லறைக்கு போராடுற ஒரு ஆளு நாம கூட இருக்கலாம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நச்சரி மாசம், இன்னைக்கு முதல் வாசகத்துல ஆண்டவர் கொடுத்த தேசத்தில் என்னுடைய உடல் இருக்க வேண்டும். உடல் வேற எங்கேயும் போகக்கூடாது. நீங்க இப்போ எகிப்து தேசத்துல இருக்கிறீங்க, ஒரு நாள் வரும், அந்த நாள்ல எல்லாரும் இஸ்ரேல் தேசத்துக்கு போவீங்க. அந்த கானான் தேசத்துக்கு போகும்போது என்னுடைய எலும்பையும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. அந்த ஆசையை தான் இன்னைக்கு முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்னும் அதிகமாக எடுக்கக்கூடிய வசனம் இன்றைய வாசகத்தில் இறுதியில் அந்த சகோதரர்கள் பயத்தை, அந்த தந்தையுடைய மரணத்தை குறித்து, அதற்கு பிறகு தன்னுடைய சகோதரன் நம்மை ஒரு அடிமையாக நிலைப்படுத்துவார், நம்மை ஒரு போராளியாக நடத்துவார் என்று பயந்து அடங்கி கொண்டிருக்கின்ற அந்த நபர்களுக்கு யோசேப்பு சொல்லுகின்றார், நீங்க என் மீது கொண்டுள்ள காழ்ப்புணர்ச்சியால் பொறாமையினால் என்னை வெற்றீர்கள். ஆனால் கடவுள் இது நடக்க வேண்டும் என்று கடவுளுடைய திட்டம், அது உங்களுடைய மூலமாக நடந்தது. அதனால எனக்கு என்ன உங்க மேல இல்லை, உங்க மேல ஒரு கோபமும் கிடையாது. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அஞ்சாதே, என்னுடைய சகோதரர்களை அஞ்சாதீர்கள், இது கடவுளுடைய திட்டம். நீங்க பண்ணணும்னா இன்னொரு நாள் பண்ணுவாங்க. அதனால பயப்பட வேண்டாம். நாம் உங்களுடைய சகோதரன் என்று மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். இதே நிலைமைதான் சில நேரம் நம்முடைய குடும்பத்தில் நடக்கும். சில நேரம் நினைக்கலாம், நம்முடைய சகோதரர் அல்லது சகோதரி இவ்வாறு பண்ணிவிட்டார்கள், நமக்கு எதிராக இழந்து விட்டார்கள் என்று நாம் நினைக்கலாம். நமக்கு தீங்கு நினைத்தார்கள் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள், எவ்வாறு யோசேப்பு கடவுளுடைய திட்டத்தை தன்னுடைய சகோதரன் மூலமாக நடந்தது, அதே போலதான் நாம் ஒவ்வொருவருக்குமே கடவுளுடைய திட்டம் நடைபெறுகிறது. அது சில நேரம் கசப்பாக இருக்கலாம், சில நேரம் இன்பமாக இருக்கலாம். நாம் அதனை யோசேப்பு போல ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அது மட்டுமல்லாமல் திருப்பாடல் 105 அதிகாரம் 69 வசனவார் கூறப்படுகின்றது, கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. இன்னைக்கு அதிகாலை வேளையில் கடவுளை நோக்கி வருகின்றோம். பலவித வருத்தத்தோடும் பலவித வேதனையோடு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரை பார்த்து இறைவன் கூறுவது, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக, அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள். நற்செய்தி வாசகத்தை தொடர்ந்து ஆண்டவர் கூறுவதுதான். சிட்டுக்குருவில் கூட கடவுளுடைய திட்டம் இருக்கின்றது. அவ்வாறு அந்த சிட்டுக்குருவை படைத்த இறைவன் உங்களுக்கு மேலான காரியத்தை வைத்திருக்கின்ற. எனவே நீங்கள் அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், கடவுள் உங்களோடு இருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாடு கடவுளுடைய திட்டத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நான் அதன்படி நான் வாழ்வேன். தூய ஆவியின் வல்லமையினால் எது வந்தாலும் எது நடந்தாலும் என்னை என் ஆண்டவர் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நான் உணர்வேன். அதன்படி வழி நடப்பேன் என்ற வைராக்கியத்தோடு தொடர்ந்து இந்த உலகத்தில் இறைவனுக்கு சாட்சிய மகனாக மகளாக வாழக்கூடிய ஆற்றலை தூய ஆவியின் வல்லமை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும், நம்முடைய ஆன்மாவை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், நம்முடைய ஆன்மாவின் உறைவிடம் எதுவென்றால் விண்ணகம். அந்த விண்ணகத்தை நம்முடைய ஆன்மா செல்ல வேண்டும் என்பதற்காக இவ்வுலகில் நாம் நீதியோடும் நேர்மையோடும் இருக்கக்கூடிய ஆற்றலை இறைவனும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். Amen.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய மாலைகளை எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவயத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனுடைய தாயினை உங்கள் நாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சிகளை ஒப்புக்கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்புமையத்தில் நாங்கள் முன்னேறல் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை திருவிழானது புனிதர் அனைவரிடம் விளக்க வெண்மையை கண்டு நாமும் போல் வியப்புக்குரியவரின் அறிக்கையிடுவது மிக சிறப்பாக புனித கன்னிமணியாக நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த பொருளுரையால் முதல் கணியை ஏற்றி போற்றுவது மெய்யாகவே நிதியுமாகும் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாரின் தாளை கண்டோற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராக திருமகனின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்தார். உமது இறக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை மகனின் அடிகள் வழிபடுகிறது. உம் திருமணியின் காலத்துக்கு மேலின் நன்மைகளோடு எங்களை சேர்த்துக் கொள்வார். நாம் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர் தூய்மையத்திற்கு முற்று ஆவியுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு நீங்கள் ஆண்டவரை கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உள்ள அணியில் தம்மை கையெழுந்த போது அப்போது எனக்கு நன்றி செலுத்தியதை பின்பு தாம் சேர்ந்து கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுக்கப்படும் என் உடல். அப்பட்ட வீரர்களுடைய பின் கிண்ணத்தை எடுத்து வேண்டும் போக்கு நன்றி கூறி தாம் சிலர்களை கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்றி வருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை குறித்த ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காக செலவிடும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைகள் ஆவியானவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் மகிமை கொள்ளை கொள்கின்றதை ஒப்புவிடுகின்றோம். உம் திருமணத்தில் உம் ஊழியம் முடித்திருந்தவர்கள் எங்களை ஏற்றிக்கொண்டு எனவே உங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் நமது கொள்ளுமைகளை தூயாமையாரோடு சேர்த்து வேலையை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகின் வரவிருப்பதில் நினைவு கூர்ந்திடும் எங்கள் திருத்தந்தை நான்காம் சிங்கராய எல்லா நிலையிலும் துணை ஆயுத
பெற்றுத்தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்து விடுதலைகளை விடுவித்து வாழ்நாள் அமைதியை கண்டிருந்தவர்களும் இவர்கள் ஆடையின்றோம். உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது வெற்றியாவது கிழக்கம் என்ற நலமாயிருக்குமாக நாங்கள் நமக்கு பெறுவதற்காகவும் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குவர் செம்மறி மருந்துகளை அனைவரும் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எம்மை பயணிக்க செய்வதாக. படைப்படைந்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீமையும் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைத்திருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா மாற்றியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். எல்லா தலைமுறையினரும் என்னை பெயர் பெற்றவர் என்பர். ஏனெனில் கடவுள் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். நன்றி கூறி கொண்டாடுவோமா. ஆண்டவரை என்னை கூட வாழ்வோடு பெற்ற நாங்கள் உமை வேண்டி கேட்கின்றோம். அருள்மிகு கண்ணீடம் பிறந்த உம் திருமகனை இவர்கள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றிக் கொள்ளவும் அருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற வழியாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்லவரே, தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக.